ஆகஸ்ட் 6. அனைவருக்கும் ஆண்டவரின் மறுரூப பெருவிழா வாழ்த்துக்கள். ஆண்டவரின் மறுரூப பெருவிழா என்பது நற்செய்திகளில் பதிவு செய்யப்பட்ட மகத்தான நிகழ்வை நினைவு கூறும் திருவிழாவாகும். இயேசு கிறிஸ்து தம் சீடர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை தாபோர் மலையின் மேல் அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக தமது தெய்வீக மகிமையை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவரது முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய ஆடைகள் ஒளியைப் போல வெண்மையாயின. தமது பாடுகளுக்கும் சிலுவை மரணத்திற்கும் முன்பாக சீடர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் உயிர்த்தெழுதலின் மகிமையை முன்கூட்டியே உணர்த்தவும் இந்த மறுரூப காட்சி வழங்கப்பட்டது. அந்நேரத்தில் பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின் பிரதிநிதியான மோசேயும் இறைவாக்கினர்களின் பிரதிநிதியான எலியாவும் தோன்றி எருசலேமில் நிறைவேறவிருந்த ஆண்டவரின் பணி குறித்து அவருடன் உரையாடினர். ஒளிமிக்க மேகம் அவர்களை சூழ்ந்தது. அப்பொழுது பிதாவாகிய கடவுளின் குரல், "இவர் என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள்" என்று ஒலித்தது. இந்த பெருவிழா கிறிஸ்துவின் தெய்வீக மற்றும் மனித இயல்புகளின் ஒருமைப்பாட்டை எடுத்துரைப்பதோடு விசுவாசிகள் அனைவரும் உள்ளார்ந்த ஆன்மீக மாற்றத்தை நோக்கி வளர அழைக்கிறது. ஜெபம். அன்னை மரியே, உம் மகனின் மாட்சியைக் கண்டு நீ மகிழ்ச்சியுற்றது போல எம் உடனிருப்போரின் வெற்றியைக் கண்டு நாங்களும் மகிழ்ச்சி அடைய அருள் புரியும். ஆமேன்.